விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே, கடவுளின் பிள்ளை விஜய் அப்படின்னு திடீர்னு எப்படி காவிரியில தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த அணையே உடையிற அளவுக்கு ஒரு அபாயம் ஏற்பட்ட கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. மனசு அந்த மாதிரிங்க, அவர் நினைச்சதுனாலே தண்ணி வந்துச்சுங்க அப்படிலாம் பேசுறதுலாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு பெத்தனாவே வீழ்த்திட்டாரு, இவரு தான் டானு, டானுக்கெல்லாம் டான், டானுக்கெல்லாம் டான், டான் டான் டான். அப்போ டிவிக்கே 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 அப்படின்னு அந்த மாணவர் யாரா இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்களே, ஒரு வார்த்தையை வந்துட்டேன். தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு பேசிட்டாரு. சரி, என்னதான் நடக்குது? அப்போ அந்த அடிப்படையில தான் இது நடந்திருக்கு. ஆனா ராஜ்மோகன் இல்லைன்னு அவங்க பெருசா நினைச்சிட்டேன். விஜய் பேசுனா நிறைய பேருக்கு ஆபத்தா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்கு இங்க ஆபத்து? விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். மறந்துட்டேங்க அந்த பதில கேட்டு. என்ன சொல்றாருன்னா, இது எந்த ஊரு? கோவில்பட்டி. கோவில்பட்டியில தூத்துக்குடியை பத்தி கேக்குறீங்க, தூத்துக்குடியில கேளுங்க. கோவில்பட்டியில எது ஃபேமஸ்? இந்த கடலை மிட்டாய். அதுக்கு கடலை மிட்டாய் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டுருக்கணும். அதை விட்டு நீங்க தூத்துக்குடியை பத்தி எப்படிங்க கேட்பீங்க? அந்த பத்திரிகையாளருக்கு நான் கண்மையா வண்டிக்கிறேங்க. என் முகத்தை பார்த்தா நீங்க வாக்கு செலுத்துறீங்க? எனக்கா நீங்க வாக்கு செலுத்துறீங்க? விஜய்க்காக தானங்க நீங்க வாக்கு செலுத்துறீங்க. அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அமைச்சிருக்காரு நம்ம அமைச்சர். அவங்களுக்கு அந்த நிதி உதவி கொடுத்தாங்கன்னா அந்த நிதி உதவியும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் கண்டுபிடிக்கல. அந்த காவேரியை பத்தி கேட்கும் போது நம்மளுக்கு முதல்ல அந்த காவேரியை பத்தி தெரிஞ்சிருக்கோம். அவங்க எழுப்புற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். தாவேக சாப்பிட திரும்பவனம் ஆட்சியை பார்த்து ஒரு கேள்வி, உனக்குலாம் இரக்கம் இல்லையா? மனசாட்சி இல்லையா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அனைவருக்கும் வணக்கம். விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே, கடவுளின் பிள்ளை விஜய் அப்படின்னு புகழாரங்களை நம்மளால கடந்த 2 நாளா சமூக வலைத்தளங்கள்ல பார்க்க முடியுது. ஏன் இந்த புகழாரங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரியில தண்ணி தர முடியாது அப்படின்னு அந்த மாநிலமும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சொல்றதை நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடிஞ்சுது. ஆனா திடீர்னு எப்படி காவிரியில தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. தமிழ்நாடு மீது அக்கறை கொண்டு தண்ணியை திறந்து விட்டாங்களா, இல்ல விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா? நிச்சயமா கிடையாது. சரி, நம்ம முதலமைச்சர் போய் அங்க ஒரு ஒரு மாசா ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அப்படி நடந்ததா அப்படின்னா அப்படியும் நடக்கல. அப்ப என்னதான் நடந்ததுன்னா, அங்க மழை பெஞ்சுது. அந்த மழையினால அந்த அணையோட நீர்மட்டம் உயர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேல போச்சுன்னா அந்த அணையே உடையிற அளவுக்கு ஒரு அபாயம் ஏற்பட்ட கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. சரி, திறந்து விட்டாங்க. இங்க ஏன் அந்த மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா, ஒரு அம்மா எல்லாம் பேசுறாங்க. ஒரு பெரியவங்க, ஒரு அம்மான்னு வச்சுங்களேன், பெரிய அம்மா வயசுல இருக்கும். அவங்க பேசுறாங்க, என் புள்ள விஜய் பாத்தீங்களா, என் புள்ள விஜய், அவர் மனசு அந்த மாதிரிங்க, அவர் நினைச்சதுனாலே தண்ணி வந்துருச்சுங்க அப்படிலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சில பேர்லாம் விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே, எங்க எங்க கடவுளின் பிள்ளைங்க பாருங்க, இயற்கை தாயோட பிள்ளைங்க அவரு விஜய், அதனாலதான் இங்க தண்ணி வந்தது அப்படின்லாம் நிறைய மீம்ஸ் பார்க்க முடியுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீம்ஸ் என்னன்னா, அந்த படிக்காதவன் படம் இருக்குல்ல, தனுஷோட படிக்காதவன் படம். அதுல விவேக் ஆந்திராவுக்கு போவாரு. அங்க ஒரு ஒரு மார்க்கெட்ல ஒரு சண்டை நடக்கும். என்னன்னா, ஒரு பெத்தப்புற பெத்தனா அப்படின்னு ஒரு ரவுடி இருப்பாரு. அவரை இவர் அவருக்கு இவருக்கு ஒரு தகராறு ஏற்படும். அங்க யாரு பெரிய பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு சண்டை நடக்கும். அப்போ விவேக்க தாக்க அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இரும்பு ராடு ஒன்று எடுப்பாரு. அந்த இரும்பு ராடை எடுத்து அடிக்க வரும்போது பின்னாடி ஒரு மின் கம்பம் இருக்கும். அந்த மின் கம்பத்துல இருக்க ஒரு ஒயர்ல அந்த இரும்பு ராடு பட்டுரும். பட்ட உடனே அவருக்கு ஷாக் அடிக்கும். ஷாக் அடிச்ச உடனே இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் என்ன பண்ணுவாரு, அவரை அப்படியே எட்டி உதைக்கிற மாதிரி உதைச்சி அங்க இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் வீழ்த்திட்டாரு, பெத்தப்புற பெத்தனாவே வீழ்த்திட்டாரு, இவரு தான் டானு, டானுக்கெல்லாம் டான், டானுக்கெல்லாம் டான், டான் 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 அப்படின்னு பேசக்கூடிய ஒரு காட்சி வரும். அந்த காட்சியை ஒப்பிட்டு நம்ம நாட்டு முதலமைச்சரையும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் ஒப்பிட்டு அந்த மீம்ஸ் எல்லாம் வரதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா என்ன மீம்ஸ் வந்தாலும் எனக்கு ரொம்ப நெருக்கமா ரொம்ப பிடிச்ச மீம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா விதியுடன் மோது விஜயுடன் மோதாதே அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருந்தது. தொடர்ச்சியா கல்வித்துறையில, பள்ளி கல்வித்துறையில நிறைய சம்பவங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ஆய்வுன்னு நிறைய பேர் போறது, அங்க ஒன்றிய செயலாளர் போறது, மாவட்ட செயலாளர் போறது, அப்புறம் கொடி கம்பங்கள் பள்ளிக்குள்ளேயே நடுறது, அந்த வளாகத்துக்குள்ளேயே நடுறது, பதாகைகள் வைக்கும் போது கட்சியோட பதாகைகள்லாம் உள்ள வைக்கும் போது நம்ம கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரியான நடவடிக்கைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நடந்தா கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பேசியிருந்தார். இப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னா, நம்ம டி.கே. பிரபு இருக்கார்ல, அமைச்சர் பிரபு இருக்கார்ல, காரைக்குடியில போட்டிட்டு வென்ற டி.கே. பிரபு இருக்கார்ல, அவர் கூட செல்லமா ட்ரோன் பிரபுலாம் அழைப்பாங்க. யாரும் அழைக்க மாட்டாங்க, நம்ம சாட்டை என்ன தான் அழைப்பாரு.
அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு பள்ளியோட ஒரு திடல் அது. அந்த திடல்ல சிலம்பம் போட்டியா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த போட்டியில நெறைய மாணவர்கள்லாம் அங்க நின்றுருக்காங்க. அப்போ வந்து டிவிகே, டிவிகே, டிவிகே அப்படின்னு அந்த மாணவர்கள்லாம் கத்தக்கூடியத நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து இதே ஒரு அரசு பள்ளியிலயோ, இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல மாணவர்கள்லாம் டிவிகே ஆட்சியே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். டிவிகே ஆட்சியில மாணவர்கள்லாம் திமுக, திமுக அப்படின்னு கத்துனா, டிவிகே அரசாங்கம் இத ஏத்துக்குமா? அதே சமயம் ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்ன்னு கத்துனா, டிவிகே அரசாங்கம் இத ஏத்துக்குமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சிந்திங்க. அது வந்து ஒரு பொது தளம். அந்த இடத்துல வந்து கல்வி பயில தான் அந்த மாணவர்கள் வராங்க. அவங்கள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, தவறான அவங்கள வழி நடத்துறது அப்படின்றது நான் சொல்ல வேண்டியதில்ல. நீங்க அமைச்சரு, நீங்களே சிந்திச்சு பாருங்க. அது இல்லாம நம்ம ராஜ்மோகன் அண்ணனுக்கு நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம். ஆனா இந்த மாரி நிகழ்ச்சிலாம் நடந்தா, இந்த மாரி சம்பவங்கள் நடந்தா, யாரா இருந்தாலும் கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னீங்களேண்ணே. நம்ம அமைச்சர் டி.கே. பிரபு இத பண்ணியிருக்காரு. எப்பண்ணே நடவடிக்கை எடுக்க போறீங்க? அப்படின்னு ஒரு கேள்விய மட்டும் அவருக்கு வச்சிடறோம். முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதலமைச்சருக்கு நன்றியா? எதுக்கு இவரு முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு சொல்றாருன்னு உள்ள தேடி பார்த்தா, ஆ ஒரு வார்த்தைய மறந்துட்டேன். தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு பேசியிருந்தாரு. சரி என்னதான் நடக்குது? என்னதான்ப்பா சொல்லியிருக்காருன்னு உள்ள போய் பார்த்தா, அதாவது நீட் தேர்வு ரத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் இங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருந்தாங்க. வடநாட்டுல வந்து ஃபேர் நீட் அதுக்காக போராடினாங்க. தமிழ்நாட்டுல வந்து பேன் நீட் அதுக்காக போராடினாங்க. அதாவது நீட் தேர்வு வந்து முழுமையா ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்கள் மீது சில இடங்கள்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு வந்து முழுமையா ரத்து செய்ய சொல்லிட்டாரு. நம்ம தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் அப்படின்ட்டு ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. சரி, அப்பா சிறப்புப்பா. இந்த மாணவர்கள் மீது எவ்வளவு அக்கறை நம்ம அரசுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, இன்னொரு செய்தி ஒண்ணு வருது. என்னன்னா, உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு ஒண்ணு சொல்லியிருக்கு. ஒரு உத்தரவு ஒண்ணு சொல்லியிருக்கு. என்ன உத்தரவுனா, ஒன்றிய அரசும், மாநில அரசும் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது எந்த வழக்கும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் இது நடந்திருக்கு. அண்ணே ராஜ்மோகன் அண்ணே, என்னண்ணே நான் உங்கள பெருசா நினைச்சிட்டேனே. சரி ஏதோ ஒண்ணு வழக்கு போடாம விட்டீங்களா, அதுவே வந்து நல்லது. இந்த கேப்ல வந்து ஸ்கோர் பண்ணிடுறான் எல்லா விஷயத்தையும். அமைதியா இருக்குன்னா டக்குன்னு வந்து ஸ்கோர் பண்ணிடுறான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைச்சர் இருக்காரு. யாருன்னா நம்ம நம்ம ஐயா செங்கோட்டையன் இருக்காங்க. அவங்க வந்து அடிக்கடி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறும். இப்போ வந்து அவர் ஒரு கருத்து சொல்லிடுறாரு. என்ன கருத்துன்னா, விஜய் ஏன் வந்து பேசவே மாட்றாரு? ஏங்க எதுக்குமே பேச மாட்றாரு? அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் பேசினாலே நிறைய பேருக்கு ஆபத்து ஏற்படுதுங்க. அப்படின்னு. அவர் வந்து ஒரு பரந்த மனம் கொண்டவரு அப்படின்லாம் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. விஜய் பேசினா நிறைய பேருக்கு ஆபத்தா? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. யாருக்குங்க ஆபத்து? விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சரு. அவரு வந்து பேசுறத வந்து கேட்க தான் இங்க மக்கள்லாம் வந்து காத்துன்னு இருக்காங்க. அவர் எப்ப வந்து ஏதாவது பேசுவாரு? காவேரி பத்தி எப்ப பேசுவாரு? இல்ல நம்ம மேட்டூர் அணை இந்த குறுவை சாகுபடி முடிஞ்சிச்சு. அடுத்து சம்பாவே வரப்போகுது. சம்பாவ பத்தி எப்ப பேசுவாரு? அந்த விவசாயிகள பத்தி எப்படி பேசுவாரு? எப்ப பேசுவாருன்னு நாங்க காத்திருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? அவர் பேசினாலே நிறைய பேருக்கு ஆபத்துன்றீங்க. ஏதோ ஒண்ணு பார்த்து நல்லது செஞ்சு விடுங்க. சம்பா வரப்போகுது. குறுவை முடிஞ்சிச்சு ஏற்கனவே. அந்த குறுவை சாகுபடியில தண்ணி வராம நிறைய விவசாயிகள் வந்து தத்தளிக்கிறாங்க. அதனால நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எங்களுக்காக இந்த தண்ணிய மட்டும் கொஞ்சம் வாங்கி குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னொரு அமைச்சர் இருக்காரு. அவர் வந்து இன்டெலக்சுவல் பொலிட்டீஷியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அவர் இன்டெலக்சுவல் பொலிட்டீஷியன் நம்ம சொல்றோம்னா, அவரோட பதில்கள்லாம் வந்து வியக்க வைக்கக்கூடிய பதில்களா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பத்திரிகையாளர் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, "ஏங்க இந்த கச்சத்தீவு எப்பங்க மீட்பீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. கச்சத்தீவு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மக்களை வியக்க வைக்கக்கூடிய பதில்களை சொல்லக்கூடிய அமைச்சர் தான் நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள். அவர் இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன சம்பவம்னா, மக்களை வந்து மிரள வைக்கக்கூடிய ஒரு பதில சொல்லியிருக்காரு. அப்படி என்ன மிரள வைக்க பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி தூத்துக்குடியில இந்த கப்பல் கட்டும் துறைமுகம் ஒண்ணு அந்த திட்டத்தை வந்து கொண்டு வர போறீங்க. இந்த உப்பு தயாரிக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல வந்து மக்கள் எங்களோட வாழ்வாதாரம் இத தான் நம்பி இருக்கு. நீங்க அத கொண்டு வந்தீங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படும்னு மக்கள்லாம் போராடுறாங்களே. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கறாங்க. நான்லாம் மிரண்டுட்டேங்க. அந்த பதில கேட்டு என்ன சொல்றாருன்னா, இது எந்த ஊரு? கோவில்பட்டி. கோவில்பட்டியில வந்து தூத்துக்குடிய பத்தி கேட்கிறீங்க? தூத்துக்குடியில வந்து கேளுங்க. எப்பா எப்பப்பா எப்பேர்ப்பட்ட வியக்க வைக்கக்கூடிய பதில்ப்பா இதெல்லாம் அப்படின்னு தோணுது. நான் என்ன கேட்கிறேன், அந்த பத்திரிகையாளர நான் கண்மையா வண்டிக்கிறேங்க. கண்மையா வண்டிக்கிறேன். கோவில்பட்டியில போய் நீங்க என்ன கேட்டிருக்கணும்? கோவில்பட்டியில போயிட்டு, கோவில்பட்டியில எது ஃபேமஸு? அந்த கடலை மிட்டாய். அதுக்கு கடலை மிட்டாய் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டிருக்கணும். அத விட்டு நீங்க தூத்துக்குடிய பத்தி எப்படிங்க கேட்பீங்க? அந்த பத்திரிகையாளருக்கு நான் வந்து கண்மையா வண்டிக்கிறேங்க. கண்மையா வண்டிக்கிறேன். மீனவர்கள்லாம் வந்து மயிலாப்பூர் பகுதியில வந்து போராடிட்டு இருக்காங்க. எதற்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எங்களுக்கு வந்து நாங்க இருக்கிற இடத்துல, அதாவது அந்த சாலை ஓரங்களே நாங்க மீன் வச்சு விற்பனை செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க. எங்களால உள்ள ஒரு இடத்துல போய் வச்சு எங்களால விற்பனை செய்ய முடியல. எங்களுக்கு வந்து வெளியே வச்சு விற்பனை செய்ய அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கிற வெங்கடராமன், அதாவது உணவு துறை அமைச்சரா இருக்கக்கூடிய வெங்கடராமனை போய் அணுகியிருக்காங்க. அந்த மீனவர்கள் வந்து போய் அணுகும்போது எங்களுக்கு வந்து இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயத்த சொன்னதா ஒரு தகவல் வருது. என்னன்னா, என் முகத்தை பார்த்தா நீங்க வாக்கு செலுத்துனீங்க, எனக்கா நீங்க வாக்கு செலுத்துனீங்க? விஜய்க்காக தானங்க நீங்க வாக்கு செலுத்துனீங்க. விஜய்க்காக போட்டாலுமே நீங்க தான் இப்ப எம்எல்ஏ. நீங்க தான் வந்து அமைச்சராவும் இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வைக்கும்போது அந்த மக்களோட கோரிக்கை என்னன்னு கேட்க வேண்டியது உங்களோட கடமை. அதை செய்து கொடுப்பதும் உங்களோட கடமை. அப்படி கேட்கும்போது எங்களுக்கு இந்த திட்டத்தையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அமைச்சிருக்காரு நம்ம அமைச்சர். இது அங்க போய் இந்த கோரிக்கை வச்ச நம்ம மீனவர்கள்லாம் இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா வந்து சொல்றாங்க. கரூர் சம்பவத்துல தொடர்ச்சியா பேசுபொருளா இல்ல விவாதமா மாறிக்கொண்டே இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அரசு வேலை. அந்த அரசு வேலை வந்து பிறகு வந்து அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ வந்து என்ன கேட்டாங்கன்னா, நாங்க கருணை அடிப்படையில கொடுத்த வேலையை கருணையே இல்லாம நீங்க புடுங்கிட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏன்டா இவங்க மேல மட்டும் தான் உங்களுக்கு கருணை வருதா? அந்த சமயத்துல, அதாவது அந்த கரூர் சம்பவம் நடந்த அந்த சமயத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் நம்ம விஜய் அவர்கள், இன்றைய முதலமைச்சர். அன்னைக்கு வந்து டிவிக்கோட கட்சி தலைவராக இருந்தார். என்ன போட்டிருக்காருன்னா, இந்த கரூர் சம்பவத்துல வந்து காயமடைஞ்ச நபர்கள் இருப்பாங்களே, அவங்கள நாங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணுதுங்க. நாங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நிதி உதவியா அவங்களுக்கு நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு பார்த்தா, அதை இன்னும் கண்டும் பிடிக்கல. அவங்களுக்கு அந்த நிதி உதவி கொடுத்தாங்கன்னா அந்த நிதி உதவியும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் கண்டுபிடிக்கல. எப்பதான் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்புறோம். ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவு. இது என்ன ரொம்ப யோசிக்க வச்சுச்சுங்க இந்த பதிவு. என்ன பதிவுனா, அனைத்து கட்சி கூட்டம் வந்து நடந்துருச்சு. காவிரி சிக்கல் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து ஒன்று நடந்தது. அப்போ நிறைய கட்சி வந்து அதில் கலந்துக்கினாங்க, பேசினாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம முதலமைச்சர் ஏன் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தக்கூடாது? அப்படியே நடத்தினா அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து காவிரியை பற்றி கேட்பாங்க. அந்த காவேரியை பத்தி கேட்கும்போது நம்மளுக்கு முதல்ல அந்த காவேரியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அவங்க எழுப்புற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். இப்போ பொதுவான ஒரு இடத்துக்கு போறோம், இல்ல ஒரு ஒரு மேடைனா நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, அதை பேசுவோம். இவங்க வந்து ஆளாளுக்கு ஒரு கேள்வியை கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? காவேரினா என்ன, அது பொம்பளையா அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அந்த ட்வீட்டை போட்டது வேற யாரும் இல்லை, நம்ம இடுமவனம் கார்த்தியனை தான். இப்போ நான் வந்து தாவேகா சார்பில் இடுமவனம் கார்த்தியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கெல்லாம் இரக்கம் இல்லையா? மனசாட்சி இல்லையா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.